hydrolysis of salt of strong base and weak acid. இப்போ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்திருக்கோம் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன பண்ணுதுன்னா வீக் ஆசிடோட அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி நமக்கு சோடியம் அசிட்டேட்டையும் வாட்டரையும் கொடுக்குது. இந்த ரியாக்ஷன் புரிஞ்சா இப்போ இந்த சால்ட் எப்படி டிசோசியேட் ஆகும் பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். என்னது? சோடியம் அசிட்டேட் CH3 COONA. இது எப்படி தான் டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கங்களா, அசிட்டேட் அயான் ஆகும். CH3 COO- பிளஸ் Na பிளஸ் ஆகும் பிரியும். சரிங்களா? இதுல இந்த அசிட்டேட் அயான் இருக்கு பாத்தீங்களா, CH3 COO- என்ன பண்ணும்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ ரியாக்ட் ஆகி நமக்கு அசிட்டிக் ஆசிட கொடுக்கும். ஆனா Na+OH ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்காது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்காது. நல்லா பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் the reverse reaction of neutralization reaction is called salt of hydrolysis. சரிங்களா? ஆனா இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அசிட்டேட் அயான் மட்டும்தான் H+ ரியாக்ட் ஆகி அசிட்டிக் ஆசிட் கொடுக்குது. ஆனா Na+ என்ன பண்ணாது, வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- ரியாக்ட் ஆகாது. நான் இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் தங்கங்களா, இந்த ஸ்ட்ராங் மெட்டீரியல் இருந்து வரக்கூடிய எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா, அதாவது ஸ்ட்ராங் ஆசிடோ ஸ்ட்ராங் பேஸோ எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா வாட்டரோட என்ன பண்ணாது, ரியாக்ட் ஆகாது. முதல்ல நம்ம பார்த்துருப்போம், ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். அதுல கூடிய யாருமே வாட்டரோட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. H+ சரி OH- ரியாக்ட் ஆக மாட்டாங்க. இங்க நீங்க எடுத்தது ஸ்ட்ராங் பேஸ். இந்த ஸ்ட்ராங் பேஸ்ல இந்த சால்ட்ல வந்த பேஸ் பார்ட் வந்து என்னது, Na+. இந்த Na+ என்ன பண்ணாது அப்படின்னா OH- அதாவது வாட்டர்ல இருந்து வந்த OH- ரியாக்ட் ஆகாது. அப்ப இதுல வந்து யார் ரியாக்ட் ஆறா அப்படின்னா ஆனயானிக் பார்ட் தான் ரியாக்ட் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆனயானிக் ஹைட்ராலிசிஸ். நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, இதுக்கு நேம் இன்னொன்று இருக்கு அப்படின்னு, என்னது? ஆனயானிக் ஹைட்ராலிசிஸ். சரிங்க சார், அப்ப என்ன சார் நடக்கும்? H+ கான்சென்ட்ரேஷன் OH- கான்சென்ட்ரேஷன். அப்ப யார் சார் கிரேட்டரா இருப்பா? ஏன்னா H+ OH- ஈக்குவலா இருந்தா தான் அது நியூட்ரல். இந்த வாட்டர்ல இருந்து ஒரு H+ வந்து இது ஒரு ரியாக்ட் ஆயிருச்சு. அப்ப H+ குறைஞ்சிருச்சு. அப்ப யார் அதிகமாயிட்டா? OH- அதிகமாயிருச்சு. அப்ப pH எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் than 7 இருக்கும். புரிஞ்சதுங்களா? அப்ப கிரேட்டர் than 7 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன நேச்சர்ல இருக்கும்? பேசிக் நேச்சர்ல இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்றதா இருந்தா ஆசிட் பேஸ், இந்த ரெண்டு பேர்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கேரக்டர் தான் இருக்கும். இங்க ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தனால இது பேசிக் கேரக்டர் தான் இருக்கும். சரி, இப்ப pH வந்து ஆல்டர் ஆயிருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா find a relation between equilibrium constant for the hydrolysis reaction. அதாவது hydrolysis constant and the dissociation constants of acid வச்சு பார்க்க போறோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா hydrolysis constant கண்டுபிடிக்க போறோம். ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் கவனிங்க. அசிட்டேட் அயான் ரியாக்ஷன் வித் வாட்டர். அப்புறம் இது என்னவா இருக்கும், நமக்கு அசிட்டிக் ஆசிடாவும் பிளஸ் என்னவா இருக்குமா OH- வந்திருக்கும். இப்போ இதுக்கு KH கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை என்னதுமா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். பார்க்கலாமா? ப்ராடக்ட் யார் இருக்கா? அசிட்டிக் ஆசிட் CH3 COOH. லெவன்த்லேயே படிச்சிருப்போம். சரியா? அடுத்து OH- அயான் டிவைட் பை இங்க யார் இருக்கா? நமக்கு அசிட்டேட் அயான் வாட்டர் இருக்காங்க. அதாவது வாட்டர் அதே மாதிரி சாலிட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியத்தில் அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்போ அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதை மட்டும் எழுதிக்கங்க, நம்ம அசிட்டேட் அயான் கான்சென்ட்ரேஷன் மட்டும் எழுதிக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ என்ன எழுதிங்கன்னா ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் எழுதிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன எழுதணும்னா Ka எழுதணும். ஆசிடோடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதணும். அது எப்படி சார் எழுதுறது? நல்லா கவனிங்கம்மா. அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும் நமக்கு தெரியும். அசிட்டேட் அயானாவும் பிளஸ் என்ன வரும், H+ ஆவும் வரும். அப்ப என்ன பண்ணும், இதே மாதிரி தான் ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். எழுதுங்க. ப்ராடக்ட் யாருக்கா? CH3 COO- அடுத்து இன்ட்டு H+ அயான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளஸ் போட்டக்கூடாது. அடுத்து யார் இருக்கா? இங்க நமக்கு அசிட்டிக் ஆசிட் கான்சென்ட்ரேஷன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா KH இன்ட்டு KA இந்த ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மல்டிபிகேஷன் பண்ண போறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. CH3 COOH முதல்ல அது எழுதுங்க, KH எழுதுங்க. OH- டிவைட் பை CH3 COO- இன்ட்டு அடுத்து KA எழுதுங்க. CH3 COO- அடுத்து யாருமா இருக்கா? H+ டிவைட் பை CH3 COOH. காமன் டேர்ம்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க அடிச்சு கொடுத்துருங்க. இங்க இருந்து இது அடியாயிரும், இது அடியாயிரும். அப்ப யார் இருக்கா? KH is equal to KH into KA is equal to யார் இருக்கா? H+ அயான் கான்சென்ட்ரேஷன் இன்ட்டு OH- அயான் கான்சென்ட்ரேஷன். இவங்க யாரு? KW அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அப்ப என்ன எழுதலாம் நம்ம? KH இன்ட்டு KA is equal to KW அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எழுதிடலாம். புரிஞ்சதாங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா pH கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு H+ அயானுடைய கான்சென்ட்ரேஷன் தெரியணும். சரிங்களா? இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆஸ்வால்ட் டைலூஷனால் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா
KA is equal to என்ன பண்ணிருப்போம் ஆல்பா ஸ்கொயர் C போட்டிருப்போம். அதே மாதிரி KH is equal to H ஸ்கொயர் C அப்படின்னு போட்டுடலாம். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி H plus ரியாக்ட் ஆயிருச்சு. ரிமைனிங் யார் இருக்கா OH minus ion கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரூட் ஆஃப் KH into C நான் இருக்க ஆஸ்வால்ட்ல பண்ணுவோம். H plus ion concentration is equal to root of KA into C போடுவோம். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்து டெரைவ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப OH minus ion கான்சன்ட்ரேட் வந்து root of KH into C அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா pH கண்டுபிடிக்க போறோம். வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ pH கண்டுபிடிச்சலாமா? நமக்கு தெரியும் என்ன தங்க தெரியும்? pH plus POH is equal to 14 அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் அங்க போறேன் அப்படின்னா நமக்கு POH ஓட வேல்யூ தான் தெரியும். அப்ப pH எப்படி கண்டுபிடிப்பீங்க? pH is equal to 14 minus POH அப்படி போடுவோமா? ரைட். அப்ப POH க்கு என்னமா ஃபார்முலா? 14 minus of log என்னமா? OH minus ion concentration. நான் இருக்க அந்த ஃபார்முலா உங்களுக்கு ரைட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம போட போறோம். ஏற்கனவே பார்த்து என்ன நம்ம போட்டுருக்கோம்? ரூட் ஆஃப் KH into C. அது எப்படி எழுதலாம் நம்ம? KH into C 1/2 எழுதலாம். அப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. pH is equal to 14 இந்த மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் அப்ப ஏக சொன்ன மாதிரி KH into C ரூட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன் சார் 1/2 போட்டுறேன். முன்னாடி லாக் சேர்த்துக்கங்க. இந்த OH minus ion உடைய கான்சன்ட்ரேட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? OH minus ion கான்சன்ட்ரேட் என்ன பண்ணோம் நம்ம? ரூட் ஆஃப் KH into C போட்டோம். இதை எப்படி மாத்த போறேன் அப்படின்னா KH into C 1/2 அப்படின்னு சார் மாத்திட்டேன். அதான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த OH இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இந்த மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப log KH into C 1/2 அப்படி வந்துரும். நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் ரிலேஷன் நம்ம பார்த்திருக்கோம்னா KH into KA is equal to KW அப்படின்னு தெரியும். அப்ப வாட் இஸ் KH வேல்யூமா? KH is equal to KW by KA ன்னு வரும். ஓகேவா? இதத்தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த KH இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். pH is equal to 14 plus log என்னவா மாறுது? KW into C divided by KA மேல என்ன இருக்கு நமக்கு? பவர் 1/2 இருக்கு. புரிஞ்சா எப்படி வந்துச்சுன்னு? ரைட். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 1/2 முன்னாடி கொண்டு போறேன். பாரு தங்கங்களா. pH is equal to 14 plus 1/2 log என்ன வரும் நமக்கு? KW into C divided by KA அப்படி வரும். இந்த 1/2 log உள்ள கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும் கவனிங்க. pH is equal to 14 plus 1/2 log KW plus இன்ட்டுனா பிளஸ் ஆகும் 1/2 log C இது டிவைட் பைல இருக்கு. அப்ப மைனஸ்ல வந்துரும். மைனஸ் 1/2 log என்ன வருமா? KA அப்படின்னு வரும். இந்த விஷயம் புரிஞ்சா? அந்த ஸ்டெப் புரிஞ்சாயா? ரைட். இப்ப கவனித்தாங்களா? நமக்கு தெரியும் KW வேல்யூ வந்து என்னது? 10 பவர் மைனஸ் 14. அதை சார் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். பண்ணலாமா பாருங்க. 1/2 log எங்க பேஸ் 10 இருக்கும். 10 பவர் மைனஸ் 14 வரும். இந்த மைனஸ் 14 முன்னாடி வரும். அப்ப என்ன வரும் பாருங்க? மைனஸ் 14/2 log 10 வரும். log 10 வேல்யூ வந்து 1. இது டிவைட் பண்ணா என்ன ஆகும் நமக்கு? -7 அப்படின்னு வரும். அப்ப இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா -7 மாறிடும். புரிஞ்சாயா? இன்னொன்று வந்து பார்த்தனா தங்கங்களா இந்த மைனஸ் log KA அப்படின்றது வந்து என்னது? PKA is equal to minus log KA அப்படின்வாங்க. அப்ப இந்த log KA க்கு பதிலா என்ன பண்ணலாம் நம்ம? PK கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு கவனிங்க தங்கங்களா. pH is equal to 14 minus 7 plus 1/2 log C என்ன வரும் இங்க நமக்கு? plus 1/2 PKA வரும். ஏன்னா PKA யோட வேல்யூ minus log KA அதுக்கு பதிலா நமக்கு PKA சார் போட்டிருக்கேன். சரியா? அப்ப pH is equal to இந்த 14 minus 7 plus 1/2 log C plus 1/2 PKA. அப்ப ஒரு ஸ்ட்ராங் பேஸும் ஒரு வீக் ஆசிடும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு pH கண்டுபிடிக்க ஃபார்முலா pH is equal to 7 plus 1/2 log C plus 1/2 PKA. புரிஞ்ச தங்கங்களா?